இது சண்டே ஈவினிங் அன்னைக்கு எடுத்த vlog. லாஸ்ட்டு 2 வீக்ஸாக என்ன நடந்ததுன்னு ஷேர் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் வந்து ஒரு கோர்ஸ் வந்து என்ரோல் பண்ணியிருந்தேன், ஃபுல் டே கோர்ஸு. ஸோ 9:30லேருந்து ஈவினிங் 5:30 வரைக்கும் எனக்கு ஃபுல் டே வந்து கோர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் வந்து சப்போர்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ டில் 9:30 வரைக்கும் வந்துட்டு ஆஃபீஸ்க்கும் சப்போர்ட் பண்ணும். இன் பிட்வீன் கால் வந்ததுனாலையும் அட்டன் பண்ணும். இது என்ன ஆச்சுன்னா ஓவர் பர்டன் ஆகிடுச்சு. எல்லாத்தையும் வந்து ஒரே டைம் மேனேஜ் பண்ணும். இதுக்கு நடுவில் ஆஃபீஸ்க்கும் போகணும், வீட்டு வேலையும் பார்க்கணும். ஆஃபீஸ்க்கு வந்து என்ன பண்ணிட்டேன்னா மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் ரெண்டுமே ரெடி பண்ணிவிட்டு 8:30க்கு வீட்டிலேருந்து கிளம்புவேன். 9:30, 9:40, 50 கூட நான் ரீச் ஆகிருக்கேன் ஆஃபீஸ்க்கு. வந்து 10 to 20 minutes டிலே ஆகிட்டு கூட ஆஃபீஸ் ரீச் ஆகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 1 வீக் வந்து ஓகே மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆஃபீஸ் போயிட்டு செஷனும் அட்டன் பண்ணிகிட்டு இருந்தேன். எகெயின் ஆஃப்டர்நூன் 1 hour லன்ச் பிரேக் விடுவாங்க. அந்த டைம் அங்கேருந்து கிளம்பி ரிட்டன் வீட்டுக்கு வந்துடுவேன். வீட்டுக்கு வந்துட்டு கோர்ஸ் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுவேன். அப்புறம் நடுவில் எப்பப்பெல்லாம் பிரேக் கிடைக்குதோ அப்பப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டு வேலையும் பண்ணிவிட்டு அப்படியே மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தேன். என்ன ஒரு பிரச்சனைனா மீட்டிங், அதாவது செஷன் போயிட்டுருக்கும் போதே வந்து எனக்கு வந்து ஆஃபீஸ் என்னோடய ப்ராஜெக்ட் ஒர்க்குக்காக வந்துட்டு நடுவில் என்னை புல் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஓவர் ஃப்ரஸ்ட்ரேஷன். கொஞ்சம் கூட வந்து எனக்குன்னு பர்ஸ்னலாக வந்து எந்த வேலையும் செய்யவே முடியல. ரொம்ப ஹெக்டிக்காக போயிட்டுருந்தது, ரொம்ப வர்ஸ்ட்டாக இருந்தது. ஏன்னு ப்ராஜெக்டில் வந்து சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சைடு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணேன். பட் ஓகே, எல்லாமே வந்துட்டு மேனேஜ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்படி தான் என்னோடய லாஸ்ட்டு 2 வீக்ஸ் போயிட்டுருந்தது. அதனால் எனக்கு வீடியோ எடுக்கணும், இல்லை வந்துட்டு அதுக்கு எடிட் பண்ணி போடணும், எந்த மைண்ட் செட்டுமே எனக்கு கொஞ்சம் நேரம் டைம் கிடச்சதுன்னா நான் கொஞ்சம் நேரம் படுத்துனா எனக்கு நல்லாயிருக்குமே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஈவன் சாட்டர்டே சண்டேஸ் கூட இருந்துட்டு எந்த வேலையும் செய்யவே பிடிக்கல. அப்படியே தான் இருந்தேன், அப்படியே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். நடுவில் வந்து சண்டே கூட ஆஃப்டர்நூன் லன்ச் வந்து வெளியில் தான் சாப்பிட்டுச்சு, டின்னர் தான் ரெடி பண்ணேன். இப்படி தான் என்னோடய வீக் லாஸ்ட் 2 வீக்ஸ் போச்சு.